ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்னென்னலாம் பார்த்தோன்றது ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ் சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்க்கு போயிடலாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்துட்டு இருந்தது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்தது. ரிப்பீட்டடாக நம்ம பார்த்த எந்தெந்த விஷயம் சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், மீன், வேரியன்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், எம்ஜிஎஃப்னு வரும்போது நமக்கு என்ன கூடலாம் வந்துடும், குமுலேட்டிவ், ஓகேங்களா? அண்ட் இதுக்கப்புறம் என்னங்க, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், பீட்டா 1, பீட்டா 2, காமா 1, சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் இதையாவது நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கும் தனியாக எழுதி வச்சு நீட்டாக படிச்சுக்கணும். அதே போல் லிமிட்டிங் கேசஸ் அதை மட்டும் பர்டிகுலராக தனியாக எழுதி வச்சு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ லிமிட்டிங் கேஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, லிமிட்டிங் கேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ இதெல்லாம் எங்கெங்கே இருந்தது அப்படிங்கிறத கிளியராக எழுதி வச்சு படிங்க. அப்படின்னா தான் நமக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? லிமிட்டிங் கேஸ் ஆஃப் பைனாமியல், பாய்சான், நார்மல் எப்போ மாறும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தது சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து டி டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன்ஸையும் நம்ம திரும்பவும் பார்க்க போகிறோம். சரி, இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷனும் சாம்பிள் சைஸ்ன்னு ஒன்று பார்த்தோம். சாம்பிள் சைஸ்ன்னு ஒன்று படித்தோமா, ஞாபகம் இருக்குங்களா? எஸ் சார். சாம்பிள் சைஸ். ஓகே. ஸோ அந்த சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், 30 பிலோவாக இருக்கணும். நல்லா கிளியராக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப சொல்ல போகிறோம், பட் இருந்தாலும் நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே சார், அப்போ மேக்ஸிமம் 30 அபோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா 30 இசட் அப்படிங்கிற இது ஆக்சுவலி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் யூஸ் பண்ணுவோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த நார்மல் இசட் படிச்சிருக்கோம். ஞாபகம். ஓகே, தான் நம்ம திரும்ப படிக்க போறோம். அதுதான் என்ன பண்ணுறோம், சாம்பிள் சைஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு 13 ஸ்டாண்டர்ட் எரர் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகேங்க, உங்களுக்கு மட்டுமா எல்லாத்துக்குங்களா எப்படி யாராவது சொன்னீங்கன்னா ஓகே. ஓகேங்க. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் எரர்ஸ் என்னென்ன பார்த்தோம். ஃபஸ்ட்டு சாம்பிள் மீனுக்கு என்ன, சாம்பிள் வேரியன்ஸுக்கு என்ன, சாம்பிள் μ3, சாம்பிள் மூமெண்ட் 4, இதெல்லாம் என்னன்னு ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்தணும். சிக்மா இன்ட்டு 1/√n, சிக்மா ஸ்கொயர் √2/nங்களா, கரெக்டா? எஸ் சார். ஓகே. ஓகேங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிக்மா பவர் 3√96/n. அடுத்ததுக்கு சிக்மா பவர் 4 அண்ட் சிக்மா பவர் 4√96/n. இது எல்லாமே கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே. ஸோ இதில் ரொம்ப ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்ப எழுதி படிக்க வேண்டியது இதோட மீன் படிச்சிருக்கணும், மீடியன். இப்போ மீடியனுக்கு என்ன, சாம்பிள் மீடியனுக்கு உள்ளது 1.25331
சிக்மா டிவைட் பை சிக்மா இன்ட்டு ரூட் ஆஃப் 1/n இல்லை சிக்மா டிவைட் பை என்னங்களா? சிக்மா டிவைடட் பை ரூட் n. சிக்மா டிவைட் பை ரூட் n. ஸோ எப்படி எழுதலாம் அதை? சிக்மா டிவைட் பை ரூட் ஆஃப் n. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட்ரைலுக்கு பார்த்திக்கும் போது நமக்கு 1.323 இந்த இடத்துலையும் 6 இந்த இடத்துலையும் 6 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுங்க, கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ 323 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நடுவில் 6 போட்டாச்சு. அகைன் ரூட் ஆஃப் n. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், கான்ஃபிடன்ஸ் லிமிட் அப்படின்னா என்னென்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ கான்ஃபிடன்ஸ் லிமிட் அண்ட் கான்ஃபிடென்ட் இன்டர்வல். ஸோ கான்ஃபிடென்ட் லிமிட்டு, கான்ஃபிடென்ட் இன்டர்வல் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம். ஸோ ஒரு லிமிட் இருக்கும் நமக்கு, அந்த ஆன்சருக்குள்ளே நமக்கு தேவையான ஆன்சர் அந்த பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ளே கிடைக்கும், அந்த இன்டர்வலுக்குள்ளே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், கான்ஃபிடன்ஸ் லிமிட் அப்படிங்கிறாங்க. பாருங்களேன், இதோட டெஃபினிஷன், சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டூ லிமிட்ஸ் within which the estimate for the confidence for the parameter lies are known as confident limit. So confident limit அப்படிங்கிறது இதுதான். Suppose the interval bound, the interval சார் நீங்க ரைட் பண்றது டிஸ்ப்ளே ஆகல சார். by ஸோ இது எழுதிக்கங்க, ரொம்ப ஈஸி தான். லிமிட் எந்த பாயிண்ட்டுக்குள்ளே நமக்கு கிடைக்குன்ற அந்த இன்டர்வலுக்கு பேர், அதாவது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எஸ்டிமேஷன். ஸோ இங்கே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டேபிள் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, கால்குலேட்டட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ டேபிள் வேல்யூன்றது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு டேபிளில் பார்த்து ஆன்சர் பண்ணுவோம். சைஸ் ஸ்கொயருக்கு டேபிள் இருக்குது. ஸோ இது நம்ம டேபிள் வேல்யூஸுங்கிறது ஒரு சில கொஷின்ஸில் கொடுக்கலாம், அப்படி கொடுக்காத கொஷின்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நான் வந்துட்டு டேபிள் வேல்யூஸை கொடுத்து அவன் கொஷின் எழுத சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸு இதில் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா கேட்கறதுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ பேசிக்கான அந்த ஃபார்முலாஸை வந்துட்டு கேட்டதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறேன்.
இதை எழுதி முடிச்சிட்டிங்களா? காப்பி பண்ணியாச்சு இல்லையா? ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல். ஸோ கான்ஃபிடென்ஸ் லெவல் மோஸ்ட்லி என்னென்னலாம் நமக்கு கேள்விப்படுவோம்னா 90%, 95%, 98%, 99% இந்த மாதிரியான வேர்ட்ஸில் கேள்விப்படுவாங்க. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத, கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படிங்கிறத இந்த மாதிரியான வேர்ட்ஸில் கேள்விப்படுவோம். ஓகேங்களா? அதாவது த ப்ராபபிலிட்டி ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன்டர்வலில் தான் என்ன சொல்கிறாங்க, கான்ஃபிடென்ஸ் லெவல்னு சொல்கிறாங்க. த ப்ராபபிலிட்டி ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன்டர்வலை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இதை ரொம்ப ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஐடியாஸும் நான் கொடுத்துட்றேன். எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல். ஸோ ப்ரீவியஸாக இதோட டெஃபினிஷன் படித்தோம். இப்போ கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. டி மைனஸ் டிங்கிறது இங்கே டி டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க சொல்லலைங்க, சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் அ டி, டி ஆல்ஃபா காமா டி ப்ளஸ் டிங்கிறது அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கொடுக்குறாங்களோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இங்கே அப்ளை, ஸ்டாண்டர்ட் எரர் எடுத்து அப்ளை பண்ணுவோம். ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் ஸ்டாண்டர்ட் எரரும் ஒன்று தான். படிப்போம் திரும்பவும். டி ஆல்ஃபா. ஸோ இந்த இன்டர்வலை தான் நம்ம கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல்னு சொல்கிறோம். டி மைனஸ் ஸ்டாண்டர்ட் இன்டர்வல் டி ஆல்ஃபா. ஹியர் ஆல்ஃபா இஸ் சிக்னிஃபிகன்ஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா அப்படிங்கிறது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், எல்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஆல்ஃபா அப்படிங்கிறது. ஸோ என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பர்டிகுலராக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த 4 விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். எந்த 4 விஷயம்னு பாருங்க. கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த 90க்கு, 95க்கு, 98க்கு, 99க்கு, இது எல்லாத்துக்கும் இசட்ன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, இசட்டில் படிப்போம். இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா. இது எப்போ எழுதும் அப்படின்னா என் வேல்யூ 30 விட பெருசாக இருக்கணும். அதாவது கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சாம்பிள் சைஸு 30க்கு மேலே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் போயாகணும், இந்த இசட்ன்ற மாதிரி இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்தாகணும். அப்போ அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உண்டான கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாங்க. எழுதி வச்சு படிச்சுக்குவோம். சரிங்களா? ஏன்னா இங்கே இருக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாயிண்டில் இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் பாயிண்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எழுதியாச்சா இது? ஸோ இப்போ கான்ஃபிடென்ஸ் லெவல், வேல்யூ ஆஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் இன் இசட் ஆல்ஃபான்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம டீக்கு வேற இருக்குங்க, டீக்கு வேற இருக்கு, அதே போல் சை ஸ்கொயருக்கு வேற இருக்கு, எஃப்க்கு வேற இருக்கு. ஸோ இது வந்துட்டு இப்போ ஜென்ரலாக இதெல்லாம் வந்துட்டு டேபிள் வேல்யூ. ஆக்சுவலி இந்த டேபிள் வேல்யூ நம்ம வேற எங்கேயும் பார்க்க தேவையில்லை. இங்கே 4 கான்ஃபிடென்ஸ் லெவல் சொன்னோம் இல்லைங்களா. என்னென்ன கான்ஃபிடென்ஸ் லெவல்? 90, 95, 98, 99 இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய 90%, ஆக்சுவலி 95%, 98%, 99%. இதோட கான்ஃபிடென்ஸ் லெவல் என்ன இருக்குன்னா 1.64, 1.64, 1.96, 2.33, 2.58. ஸோ இது
நம்ம ஞாபகம் வச்சு தான் எழுத முடியுமே தவிர டேபிள் வேல்யூ இதுக்கான டேபிள் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இன் இசட்டுக்கு மட்டும் இப்படி பண்ணுவாங்க. மற்றதுக்கெல்லாம் அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நிறைய இருக்கு அது இப்போ எல்லாத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட்டை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் லெவல் லிமிட்டை வந்துட்டு 90% என்னங்க ஞாபகம் இருக்கா? 90% என்னது? 90/100ங்களா? 100 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 0.9 கிடைக்குமா? 1 - 0.9 என்ன? 0.1. ஸோ 0.1ன்னு கொடுத்தாலும் 90% தான் டினோட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். 0ன்னு கொடுத்தாலும் அந்த 90 தான் டினோட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கான்ஃபிடன்ஸ் லெவலை அந்த 90% தான் என்னவா எழுதியிருக்கிறாங்கன்னா 0.1, அதாவது 1 - ஆல்ஃபான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா இங்கே 1 - பண்ணியிருக்கேன். டோட்டல் வேல்யூலேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? ஸோ இப்போ 95ன்னு சொல்லும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 0.05 கிடைக்குமா? கரெக்டுங்களா சொல்கிறது? புரியுதுங்களா ஏதாவது? சார் 0.095 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன வரும்? 0.02, இங்கே 0.01. உங்களுக்கு மட்டுங்களா இல்லை எல்லாத்துக்குங்களா? யாரா சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் சார். யாருக்குமே தெரியலைங்களா? தெரியுது சார். டிஸ்ப்ளே ஆகுது சார். தெரியுது சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. தெரியுது. சரிங்க சரிங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு உண்டான அந்த வேல்யூ. இது இன் இசட்டுக்கு உண்டானதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இசட் எப்போ யூஸ் பண்ணுவோம், அதாவது இந்த நார்மல் டேபிள் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, என் வேல்யூ 30க்கு மேலே கொடுக்கும்போது. அவங்க ஒரு ஏதாவது கதை மாதிரி கொடுத்துருப்பான். 30 பேர் வேலை செய்கிறாங்க, 40 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களோட வேல்யூஸில் என்னென்னு பர்டிகுலராக கொடுத்துருந்தானா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணுங்க. புரிஞ்சுதுங்களா சொல்கிறது? ஓகே சரிங்க. இப்போ வந்துட்டு இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை எப்படி அவங்க கரெக்டாக கொஷினாக கேட்பாங்கன்றதை நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் தனித்தனியாக படித்தாச்சு. ஒரு 90%னா 1.64 இருக்கும், 0.05னா 1.96 இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியாச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இதை கொஷினாக எப்படி கேட்பாங்கன்றதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஏன்னா இது ஜென்ரலாக படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம கொஷின் வைஸ் போக முடியும், இல்லைன்னா கஷ்டங்க. The normal population, நார்மல் இது ஆல்ரெடி ஒரு டிஆர்பி கொஷின்ல கேட்டிருக்காங்க. நார்மல் பாப்புலேஷன் வித் மீன் மியூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா, தென் 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ங்கிறது 95%னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 சிக்மா டிவைட் பை ரூட் ஆஃப் என். இதுதாங்க ஆன்சரு. எக்ஸ் பார் இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஒரே டைமில் கொடுத்துருக்குறோம். திஸ் இஸ் அ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸுக்கு தனியாக எழுத முடியும், மைனஸுக்கு தனியாக எழுத முடியும். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது 95%க்கு உண்டான அந்த பர்டிகுலர் வேல்யூ எங்கே? நார்மல் பாப்புலேஷனில். கிளியராக புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இதே அப்படியே எழுதியிருக்கோம். என்னன்னு எழுதணும்னா டி மைனஸ் டி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டி டி ஆல்ஃபா. இந்த டி ஆல்ஃபா தான் என்னது? 1.96ன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட். 95க்கு பாப்புலேஷனில் 1.96ன்னு இப்போ தான் படித்தோம். இந்த டீங்கிறது என்ன? எந்த பர்டிகுலர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மீன். இதோட ஸ்டாண்டர்ட் எரர் என்ன? சாம்பிள் மீனோட ஸ்டாண்டர்ட் எரர் சிக்மா டிவைட் பை ரூட் ஆஃப் என்னங்க. சரியா? சிக்மா டிவைட் பை ரூட் ஆஃப் என்னங்கிறத அந்த ஸ்டாண்டர்ட். சொல்லுங்க. என்ன சார்? எக்ஸ் பார் அப்படிங்கிறத மீன் சொல்லி கொடுத்துருப்பாங்க.
மீன், சாம்பிள் மீன், sample mean plus or minus that 95% value, alpha value and standard error. So sample mean ஓட standard error புரியுதுங்களா? இப்படிதான் ஒரு இந்த என்ன சொல்றது, what is it, கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட லிமிட்டை இப்படி தாங்க சொல்லுவாங்க. ஸோ இதே போல் சிமிலர்லி ப்ரப்போர்ஷன்ஸுக்கு எப்படி சார் கொடுப்பாங்க? ப்ரப்போர்ஷன்ஸு சேம் கொஸ்டினுக்கு ப்ரப்போர்ஷன்ஸுக்கு உண்டானது எப்படி கொடுக்கலாம்? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் ப்ரப்போர்ஷன் ஃபார் த சேம் கொஷின். இந்த ப்ரப்போர்ஷனை எப்படி சொல்லுவாங்க? பின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96. ப்ரப்போர்ஷனோட அந்த ஸ்டாண்டர்ட் எரர் என்ன? root of p q divided by n. Suppose the 99%க்கு 99%க்கு question mark 99%க்கு என்னன்னு படிச்சோம்? 2.58 sigma divided by root n. So இதே proportionsக்கு p plus or minus 2. ஸோ இதே போலவே சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் பேசுறதே கேட்கல சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேட்கல சார், வாய்ஸே சுத்தமா கேட்கல. சரிங்களா? ஓகேங்க, நெக்ஸ்ட் சார் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது சார், எதுவுமே கேட்கல சார். ஒரு சம்முக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நம்ம ஓகேங்க பார்க்கலாம். So first of all, null hypothesis. Null hypothesis H naught அப்படின்னா என்ன? Null hypothesis அப்படிங்கிறது hypothesis is a no difference. Hypothesis ஓட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா no difference ன்னு சொல்லுவாங்க. So no, நல்லோட மீனிங் தெரியும் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லை, எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம கொடுத்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இதை இப்படி டினோட் பண்ணுவாங்க. மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்ற மாதிரி டினோட் பண்ணுவாங்க. வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் அப்படின்னு பார்க்கலாம். Alternative hypothesis, it is denoted as H1. The any hypothesis which is a complementary to the null hypothesis. Any hypothesis. அப்போ ஹைபாத்தசிஸ்னா என்னன்னு சொல்கிறோம், என்ன சொல்ல வரோம்? உங்களுக்கு ஏதாவது புரியுதா நான் சொல்கிறது? ஹைபாத்தசிஸ் ஹைபாத்தசிஸோட பேசிக் விஷயம் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதாவது ஒரு மேத்தமேட்டிக்கலாலாம் கேட்கல, ஜென்ரலாக புரியலைங்க.
பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரியா சார்? அப்படிங்களா? ஓகே, அதோட வேற அளவு மாதிரி சொல்லிக்கலாம்ல சார்? அசம்ஷன் சார். அசம்ஷன், வெரி குட், நல்ல வேர்ட் அசம்ஷன். ஓகே, கரெக்ட், நியர்லி ஓகே தான், அசம்ஷன் தாங்க. பட் கொஷினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ ஒரு அசம்ஷன் தான், பட் ஒரு டெஃபினட் பர்பஸோட இருக்கும். அது டெஃபினட் பர்பஸ்னால் மீனிங் தெரியுதுங்களா? அதாவது கண்டிப்பாக அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். பர்பஸோட இருக்கும் அந்த ஒரு கொஷினில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர். அதுதான் என்ன, அந்த பர்டிகுலர் கொஷினுக்கான ஹைபாத்தசிஸ். ஒரு 10 கார் விற்கிறாங்க சார். இப்போ 10 காருமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காராகவே இருக்கு. ஒரு 10 பைக் விற்கிறாங்க, எல்லாமே ராயல் என்ஃபீல்டாக இருக்கு. அப்போ நான் வந்துட்டு இந்தியா ஃபுல்லுமே ராயல் என்ஃபீல்டு தான் விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹைபாத்தசிஸ் சொல்கிறேன். இந்தியா ஃபுல்லுமே நிறைய அதாவது நான் ஜென்ரலாகவே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நான் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டேன், ராயல் என்ஃபீல்டு எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் சாம்பிள் எடுத்திருக்கேன். அது ஒரு பாப்புலேஷன், இந்தியா ஃபுல்லாக நான் பார்த்தேன்னா அது பாப்புலேஷன். நான் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்தேன்னா அதுக்கு பேர் சாம்பிள். இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த சாம்பிள்ல இருந்து அப்போது ஒரு 30 பேருக்கு 15 பேர் கம்பல்சரி என்ன வாங்கியிருக்கிறாங்க, ராயல் என்ஃபீல்டு வாங்கியிருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணிட்டேன். யாருக்கு அப்படின்னா ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எடுத்த ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணிட்டேன். என்னோட ஹைபாத்தசிஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்போது 15 அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கங்க. 15ங்கிறது மீன், அது மாறவே மாறாது. 15 30க்கு 30 பேர் நான் பார்க்குறேன், 15 பேர் இதே தான் வாங்கியிருக்கிறாங்க. 32 வச்சுக்குவோம், அப்போ தான் கொஞ்சம் ஹை என்ன சொல்கிறது, சாம்பிள் மீன் எக்ஸ்ட்ரா, சாம்பிள் சைஸ் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ 32 பேர் பார்க்குறேன், அதில் 15 பேர் இதே தான் வாங்கியிருக்கிறாங்க. இதை நான் சப்மிட் பண்ணிட்டேன். இது என்னோட ஹைபாத்தசிஸ், ஓகே. பட் அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க, திரும்பவும் 32 இல்லாமல் ஒரு 3200 பேர்கிட்ட எடுக்கிறாங்க. அந்த 15ன்ற பர்டிகுலர் வேல்யூவுக்கு கீழே வரல. இப்போ 2 ஜீரோ சேர்த்துக்கலாம் இல்லையா இதில்? இங்கே நான் 2 ஜீரோ சேர்த்தனா அதே 2 ஜீரோ இங்கே சேர்த்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ரேஷியோ கரெக்டு தானுங்க, ரேஷியோ மாறாது இல்லையா? சொல்கிறது புரியுதா? ஓகேங்க. ஸோ அந்த ரேஷியோ சப்போஸ் மாறிடுச்சு, இப்போ அவங்க எடுத்து அப்ளை பண்ண ரிப்போர்ட் என்னன்னா டேபிள் வேல்யூ மாறி, இது நான் எடுத்து ரிப்போர்ட் பண்ணது கால்குலேஷன் மாதிரி. இது டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலேஷனுக்கு ரெடி பண்ணுவாங்க, நான் டேபிள் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ரெடி பண்ணுவேன். ரெண்டும் கிளியராக சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்குங்க. ஒரு டேபிள் வேல்யூங்கிறது ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஒரு பெரிய சிஸ்டம்ல இருந்து நம்ம டேபிள் வேல்யூன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் சாம்பிள்லேருந்து கலெக்ட் பண்ணுறது தான் என்னது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்படி சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது இதுக்கு பேர் கால்குலேஷன் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த கால்குலேஷன் வேல்யூ அக்செப்ட் ஆயிடுச்சு, அவங்க வச்சிருக்கக்கூடிய டேபிளுக்கு அக்செப்ட் ஆகுதா இல்லை ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். இப்போ இந்த விஷயத்த நான் டைரெக்டாக சம்முக்குள்ளே கொண்டு போகிறேன். H0 is equal to mu is equal to 15. Now what is a H1? Alternative hypothesis. எப்போவுமே ஒரு ரிசல்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் ரிசல்ட், அதாவது வேற ஒரு ஆப்போசிட்னு கூட சொல்லக்கூடாது, வேற ஒரு பர்பஸான ரிசல்ட் இருக்கும். எப்போவுமே ஒரு ரிசல்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பர்பஸாக வேற ஒரு ரிசல்ட், பேரலாக ஒரு இன்னொரு ரிசல்ட் இருக்கும். அந்த ரிசல்ட் தாங்க ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது. ஆல்டர்னேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 15. வெரி சிம்பிள். நாட் ஈக்குவல் டு சார் 15 பைக் விற்றுருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ 15 பைக் விற்கல, இன்னொரு ஒரு இது, அதை தான் அவங்க பர்டிகுலராக சொல்கிறாங்க காம்ப்ளிமெண்ட்ரி. த வேர்ட் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் த நல் ஹைபாத்தசிஸ். கிளியராக சொல்லிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்குங்க. அப்போ நல் ஹைபாத்தசிஸ் அப்படிங்கிறது தேர் இஸ் அ நோ டிஃபரன்ஸ். கொடுத்துருக்க கொஷினை அப்படியே எடுத்து எழுதுறேன். 10 நாளில் நான் இந்த சிலபஸை முடிப்பேன் அப்படின்னா 10 நாளில் சிலபஸை முடிச்சிருவேன், அது நல் ஹைபாத்தசிஸ். சப்போஸ் இடையில ஏதாவது சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்துருச்சு, வேறு ஏதாவது சம் ஸ்கிப் ஆகிடுச்சு கிளாஸஸ் அப்படின்னா, ஸோ அது ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக ஒன்று இருக்குது. அந்த ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறத நம்ம அப்புறம் சம்முக்கு கடைசீட்டில் சொல்லுவோம். கால்குலேஷன்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கடைசீட்டில் டேபிள் வேல்யூ செக் பண்ணி லாஸ்ட்டில் ஆன்சர் சொல்லுவோம். ஆல்டர்னேட்டிவ் நல்ல ஹைபாத்தசிஸே அக்செப்டடா இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸை நம்ம போகணுமா அப்படிங்கிறது தாங்க கடைசி வரைக்கும் கொண்டு போகிற சம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நாட் ஈக்குவல்ன்ற மாதிரி பேசிக் ஸ்டார்ட் ஆகுது.
ஃபஸ்ட்டு ஹெச் நாட்டு ஈக்குவல், இங்கே ஹெச் நாட் ஈக்குவல். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸில் ஹெச் நாட் ஈக்குவல். கிளியராக சொல்கிறதுக்கு புரியுதுங்களா? இது எதுவும் டவுட் இருக்கா? ஏன்னா இது புரியலன்னா இதுதான் பேசிக்கு. இதுக்கு மேலே நம்ம சம்ஸ் நடத்துவோம் இதே ரிலேட்டடாக தான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷினாவது ஒர்க் அவுட் பண்ணுவோம். பேசிக் விஷயம் இதுதான். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தான் எழுத போகிறோம். சப்போஸ் நான் எழுதலைன்னா கூட நீங்கள் அதுதான் எழுதி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சார் கொஸ்டினா எப்படி சார் கேட்பாங்க, எங்களுக்கு அதுதானே சார் வேணும். கொஷினை கொடுத்துட்டு அவங்க நல்ல ஹைபாத்தசிஸ் அக்செப்ட் ஆனிச்சா ரிஜெக்ட் ஆனிச்சான்னு கேட்டுட்டங்கனாலே நீங்கள் வேறு வழியில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போய் தான் ஒரு 4 ஸ்டெப்பு தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஹைபாத்தசிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன ஹைபாத்தசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன ஃபார்முலா, அது ரிலேட்டடாக என்ன ஃபார்முலா இருக்கோ அதை எடுத்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் டேபிள் வேல்யூன்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்து நம்ம பார்க்கணும். கால்குலேட்டர் வேல்யூட சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிசல்ட் சொல்லுவோம், அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படின்னு. இந்த 4 ஸ்டெப்பு தான் பார்க்க போகிறோம். எல்லா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சை ஸ்கொயர், எஃப், டி, அப்புறம் இப்போ இசட்னு ஒன்று பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் கிளியராக புரியுதுங்களா இது வரைக்கும் பார்த்தது? ஏன்னா இது இல்லை சார் மண்டையில் நிற்கல சார், சொன்னதே ஒன்றுமே புரியல சார்ன்ட்டிங்கன்னா முடிஞ்சுங்க, கஷ்டம். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்குங்க. சார் எனக்கு இன்னும் புரியல, ஹைபாத்தசிஸ்னால் என்ன புரியல அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள், திரும்ப கூட சொல்கிறேன் நான். ஸ்டெப்ஸை மட்டும் சொல்லுங்க சார், எப்படி ப்ரொசீஜர் கண்டுபிடிக்கிறது. அதை நான் சம்மே நடத்த போகிறேங்க, அதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக சொல்கிறேன். சம்ஸே நடத்துவோம், அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹைபாத்தசிஸ் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸில் சார் நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொன்னோம். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் வந்துட்டு h1 மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட்னு சொன்னோம். அப்போ நாட் ஈக்குவல்ட்டுனா 2 விதமாக இருக்கலாம் இல்லையா? ஒன்று சின்னதாக இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கலாம். அப்போது இந்த வேல்யூவை நான் 2 டெய்ல்னு சொல்கிறேன். நாட் ஈக்குவல்ட்ட 2 டெய்ல்னு சொல்கிறேன். ரைட் டெய்ல்னு ஒன்று இருக்க போது. ரைட் டெய்ல் அப்படிங்கிறது h1 இஸ் எப்படி பெருசாக இருக்கும்? மியூ பெருசாக இருக்கும், மியூ நாட் சின்னதாக இருக்கும். சார் அந்த மியூ நாட்டுங்கிறது கொடுக்கக்கூடிய வேல்யூ வேறு ஒன்றுமே இல்லை சார். 15 பைக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேல்யூ தான் மியூ நாட்டு. அப்போ லெஃப்ட் டெய்ல் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி எது பெருசாக இருக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு, மியூவை விட மியூ நாட் பெருசாக இருக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 3 ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குமா எல்லா சம்மலையும்? ஒரு சில கொஷின்ஸில் அவங்களே கொடுத்துருப்பாங்க, மியூவை விட மியூ நாட் பெருசாக இருக்குது, அப்போ அதோட வேல்யூ என்ன, ரைட் டெய்ல்டு வேல்யூ, அப்போ எதுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை ஆன்சர் பண்ணுவோம். சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். இல்லை பர்டிகுலர் சம்மாக கூட கொடுத்துருவாங்க, சார் இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் மட்டும், அதாவது 2 டெய்ல் மட்டும் வச்சு போடுங்க. இல்லை அவங்க எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் ஏதாவது கொடுத்துருக்கலாம், சப் கிரேட்டர் தென் வேல்யூ, லெஸ் தென் வேல்யூன்னு அவங்க பர்டிகுலராக கொடுத்துருந்தா ஒரி பண்ணவே வேணாம். ரைட் டெய்ல் லெஃப்ட் டெய்ல்னு இருக்குது, அதை எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், டைப் 1 எரர். நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைப் 1 எரர், டைப் 2 எரர், டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர் நீட்டாக ஒரு டேபிள் மாதிரியே போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே h0 h1 இருக்கு. ரிஜெக்டட் டைப் 1 எரர்ல ரிஜெக்டட், h0 என்னது ரிஜெக்டட். எப்போ? when it is a true. when it is a true. டைப் 1 எரர்ன்றது h0 ரிஜெக்டட் when it is a true. டைப் 2 எரருங்கிறது அக்செப்டட். இந்த இடத்துல நீங்கள் h1ன்றது எப்போ போகலாம், இது அக்செப்ட் ஆகிடும். ரிஜெக்ட் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகிடும் இல்லையா? சொல்கிறது புரியுதுங்களா?
சார் எனக்கு இந்த கன்ஃபியூஷனே வேணாம் சார், நான் H1 பற்றி படிக்கவே வேண்டாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா when சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், எதுவுமே கேட்கவே இல்லை. சார் வாய்ஸ் கேட்கல சார். திரும்ப சொல்கிறேங்க, கிளியர். வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் கேட்கல சார் சுத்தமா. சார் நான் ஹெட் ஸோ கண்டினியூ பண்ணலாங்க. H0 அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அது ட்ரூவாக இருக்குன்னாலும் நான் ரிஜெக்ட்னு சொல்கிறேன். அது ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு அது அக்செப்ட் ஆகலை. ஒரு சில இடத்துல எனக்கு அக்செப்ட் ஆகலை, அப்போ ரிஜெக்ட் ஆகுது. அது எனக்கு தப்பாக தான் தோணும். அது எனக்கு நான் அது செஞ்சேன்னா அது எனக்கு தப்புன்னே தோணும். ஆனாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது டைப் 2 எரர். ஓகேவா? சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாங்க. ஸோ இங்கே சைஸ் ஆஃப் அ டைப் 1 எரர்னு சொல்கிறாங்க. Size of a type 1 error, alpha is equal to probability of type 1 error. இந்த type 1 errorன்றது என்னதுங்க? ஆல்ஃபா அப்படிங்கிறத type 1 error என்னது? Rejected H0. எப்போ? when it is true. அது கரெக்டாக இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுறேன், அதுக்கு பேர் டைப் 1 எரர். இப்போ இதில் யார் இப்போ பிரச்சனை? இதில் யார் வந்துட்டு அடி வாங்குவா? இதில் யார் ரொம்ப கஷ்டப்படுவாங்க விஷயம்? அதாவது நீங்கள் ஒரு பொருள் ரெடி பண்ணுறீங்க, நீங்கள் தான் ப்ரொடியூசர். ஓகேவா? அந்த பொருள் வந்துட்டு நல்ல அருமையாக இருக்குது, எல்லாம் வாங்குவாங்க நம்பி தான் நம்ம கடை கொண்டு போய் வைக்கிறோம். பட் அது வாங்க மாட்டேங்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ண. அந்த இடத்துல யார் கஷ்டப்படுவா? ப்ரொடியூசர் கஷ்டப்படுவான், நான் தான். ஸோ அப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது டைப் 1 எரர் அப்படிங்கிறது டைப் 1 எரர். இது இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு தடவை. டைப் 1 எரர் அப்படிங்கிறது யாரோட ரிஸ்க்னா ப்ரொடியூசர் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பீட்டா அப்படிங்கிறத பாருங்க. பீட்டா அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 2 எரர். ஸோ இதுக்கு முன்னாடி இது புரியலனாக்க
ஆமாங்க. இதுக்கு முன்னாடி இது புரியலனா கூட இப்போ புரியும். இது யாரு? accepted H naught when it is false. When it is false, so beta is type 2 error. This is consumer risk. ஓகேங்களா? ஸோ அது எனக்கு தேவையே இல்லை, அது தப்பு தான், கடைக்காரன் வித்துட்டு இருக்கிறான், என்ன பண்ணுறது, சரி போ எனக்கு தேவைப்படுது வாங்கிக்கிறான், அந்த மாதிரி. ஸோ இதுதாங்க, இதெல்லாம் தாங்க இம்பார்ட்டண்டான விஷயங்கள். இப்போ ஹெச் நாட் என்னன்னு படித்தோம், டைப் 1 எரர் டைப் 2 எரர் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரிட்டிக்கல் ரீஜியன் அப்படிங்கிறது என்ன. கிரிட்டிக்கல் ரீஜியன்னா என்ன? அப்போ கிரிட்டிக்கல்னு ஒன்று இருந்துச்சுன்னா இன்னொன்று என்னங்க இருக்கும்? அப்போ நல்லா இருக்க அர்த்தம். கிரிட்டிக்கல்னு ஒன்று இருக்குது, அப்போ ஆப்போசிட் என்ன இருக்கும்? ஒருத்தன் கிரிட்டிக்கலாக இருந்தானா இன்னொருத்தன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். இந்த ரெண்டு தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கிரிட்டிக்கல் ரீஜியன் ஒன்று பார்ப்போம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் ரீஜியன் என்னவா இருக்கும்? அக்செப்டன்ஸ் ரீஜியன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் ரீஜியன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது முடிச்சாச்சா? எஸ் சார். ஓகே ஓகேங்க. Region, the critical region is called region of rejection. Region of rejection. Region of rejection. ஸோ இது எங்கேயாவது இப்படி படம் போட்டு காமிச்சிருக்கலாம் ஒரு வேளை. இப்படி 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 இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷனில் இருக்கும், ஆர்ஆர்னு சொல்லலாம். இது அக்செப்டன்ஸ் ரீஜியனாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது அக்செப்டன்ஸ் ரீஜியன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டையும் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, கிரிட்டிக்கல் ரீஜியன் இஸ் நோன் ஆஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், ஆல்ரெடி ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்போம். அதுதாங்க இங்கே ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷன் பார்ட். ஏன் ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க? இங்கே ரிஜெக்ஷனோட சைடை கண்டுபிடிச்சிட்டோம்னா அக்செப்டன்ஸ்ன்றது ஈஸியாக எனக்கு கிடச்சிரும். அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பான், ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா எனக்கு நான் எல்லா இடத்துலையுமே என்னை அக்செப்ட் பண்ண வச்சுருவேன் இல்லைங்களா. அதனால தான் இதில் பர்டிகுலராக இந்த மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷன் நெகட்டிவாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இது பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் எனக்கு எங்கே அக்செப்ட் ஆகும்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். கிரிட்டிக்கல் பாத் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது, நம்ம ஓஆரில் படிப்போம். கிரிட்டிக்கல் பாத்தை ஏன் கண்டுபிடிக்கிறேன்? இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு லாங்கஸ்ட் பாத் அதுதான். ஏன் அந்த பாத்தை நான் கண்டுபிடிக்கிறேன்? எனக்கு எது தேவை? ஷார்ட்டஸ்ட் மெத்தட் தான் எனக்கு தேவை. அதையே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஒர்க்கை கொடுத்து 10 நாளில் முடிக்கணும்னு சொல்கிறேன் உங்ககிட்ட. அப்போ 10 நாள் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நாள் எவ்வளவு? 10. நீங்கள் 5 நாளில் முடிச்சும் கொடுக்கலாம். 5 நாளில் முடிச்சு கொடுத்தா நீங்கள் வெரி குட். சார் நான் 3 நாளில் முடிச்சு கொடுத்துறேன், வார் ஸ்மார்ட். ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட்டோட என்ன சொல்லுவாங்க, டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? எஸ் சார். ஓகே சூப்பருங்க. ஸோ ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷனும் அப்படி தான். ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது தான் இங்கே லெவல் ஆஃப் அ சிக்னிஃபிகன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அ வேர்ட் ஆல்ஃபா அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படிங்கிறதுக்கான வேல்யூஸ் பர்சன்டேஜாக சொல்லிட்டு இருந்தோம். 5%, சாரி 90%, 99%. 99க்கு ஆப்போசிட் என்னங்க இருக்கும்? 100ஆல் மைனஸ் பண்ணுறேன்னா 1, அதான் 0.1 சொன்னேன் இல்லைங்களா. 95%ன்னு கொடுத்தா 5%. ஸோ 100 மைனஸ் பண்ணனா இதுதான். கிளியருங்களா? ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் கொடுப்பாங்க, கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் போகலாமா?
ரொம்ப சிம்பிளாக தான் எழுதியிருக்கும், அது ஒன்றும் எழுதுறதுக்கு பெருசாக இல்லை. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. The formula Z is equal to T minus expected value of a T. இந்த இடத்துல T யூஸ் பண்ணனா நீங்கள் T டிஸ்ட்ரிபியூஷன் நினச்சிக்க வேண்டாம். Tங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இடத்துல மீன் வேல்யூ கொடுத்தாங்கன்னா இதே தான் நான் எப்படி எழுதியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா இப்படின்னு எழுதியிருப்போம். இப்போ இந்த இடத்துல ரூட் ஆஃப் சிக்மா டிவைட் பை ரூட் என்னு வரும். சிக்மா டிவைட் பை ரூட் ஆஃப் என் அதானது ஸ்டாண்டர்ட் எரரு எக்ஸ் பாரு. ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இசட் வேல்யூங்கிறது டி மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அ டி டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் அ டி அப்படிங்கிறது இட் ஃபாலோஸ் நார்மல் வேல்யூ ஆஃப் 0 to 1 asymptotically n tends to infinity. அது தேவைப்படாது உங்களுக்கு. n of 0 to 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். n of 0 to 1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தாச்சு. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஃபார் லார்ஜ் சாம்பிளுக்கு என்னென்ன டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடலாம் அடுத்தது. ஃபார் லார்ஜ் சாம்பிள் அப்படின்னா n வேல்யூ 30 தாண்டி இருக்கணும். கொஷினில் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் 50, சாம்பிள் சைஸ் 60 இப்படி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்து லாஸ்ட் ஒன் கன்க்ளூஷன். நான் எப்போ ரிஜெக்ட் ஆகும் எப்போ இதாகும்னு சொல்லணும் இல்லைங்களா, அது இப்போ சொல்லிடுறேன். கன்க்ளூஷன் லாஸ்ட்டாக கடைசியாக எழுத வேண்டியது இது. சார் மாடுலஸ் ஆஃப் இசட்னு எழுதணும். சார் இந்த கொஷின் இசட்டுக்கு கண்டுபிடிப்போம், ஆனால் வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் எடுத்துக்கணும். இப்போ நெகட்டிவில் இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? நெகட்டிவில் இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பெயர் தான் மாடுலஸ் ஆஃப் இசட். இப்போது மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் strictly less than z alpha. Z alpha is a table value. 99%க்கு இந்த ஆல்ஃபா வேல்யூக்கு என்ன டேபிள் வேல்யூ இருந்திருக்கும் நம்ம கண்டுபிடிப்போம். டேபிள் வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா h நாட் அக்செப்டட். h நாட் இஸ் அக்செப்டட். h நாட் அக்செப்டட்னாலே அது என்னன்னு சொல்லலாம், there is a no difference அப்படின்றது தான் h நாட்டு. அப்போ அந்த இடத்துல என்னவே இருக்காது, ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். நாட் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்லுவோம். நாட் அ சிக்னிஃபிகண்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் த மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் இசட் ஆல்ஃபாவா வந்துருச்சுன்னா h நாட் ஆட்டோமேட்டிக்லி ரிஜெக்டட். h நாட் இஸ் ரிஜெக்டட். h நாட் ரிஜெக்டட்னா என்ன, எந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட 1 மைனஸ் ஆல்ஃபான்ற கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட கான்ஃபிடன்ஸ் லெவலோட அது கேன்சல் ஆகிடும். ஏன்னா டேபிள் வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேபிள் வேல்யூ நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா சார்? 90க்கு ஒரு டேபிள் வேல்யூ கிடைக்கும், 95க்கு ஒரு டேபிள் வேல்யூ கிடைக்கும், 99க்கு ஒன்று கிடைக்கும், 98க்கு ஒன்று கிடைக்கும். இதில் எந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட்டுக்கு எனக்கு ரிஜெக்ட் ஆனுச்சு சார்? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணல. ஒரு டேபிள் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கு டேபிளையே கொடுத்து நம்ம வந்துட்டு இப்போது இந்த ஆன்லைன் எக்ஸாம்லாம் பசங்களுக்கு நடக்கும். எப்படி நடக்குதுன்னா டேபிளை அவங்க கொடுத்துருவாங்க பிடிஎஃப் ஆன்லைனில். அதை பார்த்து பாயிண்ட் அவன் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். டேபிள் வேல்யூன்னு அவங்க பர்டிகுலராக கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டானா பிரச்சனையே கிடையாது. என்ன டேபிள் வேல்யூ? ஒரு டேபிள் வேல்யூ இருக்கலாம், 2 டேபிள் வேல்யூ இருக்கலாம் அதிகபட்சம் ஒரு கொஸ்டினில். அப்படி இருக்கும்போது டேபிள் வேல்யூ சின்னது, நான் கண்டுபிடிச்ச இது கேல்குலேட்டட். இசட் நாட் இசட் மாடுலஸ் ஆஃப் இசட்டுங்கிறது இங்கே நான் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. டி மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் டி டிவைட் பை ஸ்டாண்டர்ட் எரர். இந்த கொடுத்த வேல்யூஸ்லாம் இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ கிரேட்டர் தென்னாக வந்துச்சுன்னா ஹெச் நாட் ரிஜெக்டட்,
எந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு அது ரிஜெக்டட் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் அ லார்ஜ் சாம்பிள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு மீன் வந்தால் என்ன பண்ணணும், ப்ரப்போர்ஷன் வந்தால் கொடுத்தா என்ன பண்ணுவோம், பைனாமியலில் கொடுத்தா என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஃபார்முலா தான் சொல்லிட்டு இருக்கோம், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, அடுத்ததாக வேரியஸ் லிமிட்ஸ் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் போயிடலாமா, எழுதியாச்சா, கொஞ்சம் கடகடன்னு எழுதிக்கிங்க. ஓகே, தேங்க்யூங்க. So test statistics for லார்ஜ் சாம்பிளுக்கு பார்க்குற மாதிரியே ஸ்மால் சாம்பிளுக்கும் நம்ம பார்ப்போம். ஸ்மால் சாம்பிளில் தான் வந்துட்டு அந்த மற்ற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஒன்லி z is equal to தான் போடுவோம். z is equal to x bar minus mu divided by sigma root of n for single mean. ஓகே, அடுத்தது second one z minus x1 bar minus x2 bar divided by root of sigma 1 square divided by n1 plus sigma 2 square divided by n2 for difference of a mean. Third one z is equal to small p minus capital P divided by standard error PQ by n. This is that expected value of a small p தான் capital P ன்னு சொல்றாங்க. This is for single proportion. அப்ப இதுல என்ன இருக்குங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ அடுத்து எழுதலாம், அது இதை மட்டும் கரெக்டாக எழுதிக்கங்க. ஃபார் அ சிங்கிள் மீனுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை ரோ டிவைடட் பை ரூட் ஆஃப் என். டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்னா x1 மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா. சார் வேல்யூஸ்லாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் பயப்படவே வேண்டாம். x1 பார் என்ன, x2 பார் என்ன கொடுக்கலன்னா, ஒரு ரா டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா வேரியபிள் கண்டுபிடிக்க தெரியணும் நமக்கு. என்னது, மீன் கண்டுபிடிக்க தெரியணும். மீன் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, sum of all value divided by number of a value, number of a datas. sigma 1 square னா ஃபர்ஸ்ட் டேட்டாவோட வேரியன்ஸ், sigma 2 square செகண்ட் டேட்டாவோட வேரியன்ஸ் divided by n1 n2. n1ங்கிறது சாம்பிள் சைஸ், n2ங்கிறது சாம்பிள் சைஸ். அப்போ இங்கே ரெண்டு டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு டேட்டாவோடதும் பர்டிகுலராக இதெல்லாம் ஆன்சர் பண்ணி ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து ப்ரொபோர்ஷன்ஸ், எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அ ஸ்மால் பின்றது தான் எனக்கு கேபிட்டல் பி. ஸோ ஸ்மால் பி மைனஸ் கேபிட்டல் பி டிவைட் பை ரூட் ஆஃப் பி கியூ டிவைட் பை என். திஸ் இஸ் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ z is equal to p1 minus p2 divided by, sorry, small p1 இல்லைங்க, capital P1, p1 minus p2 divided by root of pq divided by n1 plus pq divided by n2. This is for difference of mean, for difference of proportions p1 and p2. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீட்டாக எழுதிக்கங்க.
ஸோ இப்போ ஒரு கொஷின் வைஸ் போயிடலாம். கொஸ்டின் எப்படி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணும்போது ஒரு சிம்பிள் கொஷின்ஸ் இருக்குது, பார்த்துடலாம். ஒரு 2 கொஷின் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் 0.8 is a correlation coefficient. 0.8 is the correlation coefficient between x and y of 100 pair of observation. Then its standard error is dash. ஸோ இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்டோட ஸ்டாண்டர்ட் எரர் என்ன இது வரைக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு. ஸோ 1 - r² √n. கஷ்டம்லாம் இல்லைங்க. ஆர் அப்படிங்கிறது எதுலேருந்து எதுக்குள்ளே வரும் ஞாபகம் இருக்கா? ஆர் அப்படிங்கிறது எதுலேருந்து எதுக்குள்ளே வரும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்? -1 to +1. ஸோ -1 to +1 தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்கூடிய கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0.8 கொடுத்துருக்காங்க. 0.8 the whole square divided by √100. That is answer is 1 - 0.64 divided by 10. So 1 - 0.64 na 0.36 divided by 10. So what is the value actual? 0.036 is the correct answer. So correlation coefficient oda standard error enna 1 - r² divided by √n. Okay. So next போலாமா? ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷன் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு. இது வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் if n is equal to 100, so 95% of population mean mu is dash. So confidence level of என்னதுங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் ஞாபகம் இருக்கா? x bar plus or minus z alpha. ஏன்னா இங்க 100 கொடுத்துருக்காங்க, அப்போ z alpha தான் சொல்லணும். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் x bar. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் x bar என்ன? x bar plus or minus z alphaங்கிறது இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்ஃபா வேல்யூ 95%. 95 z of alpha is equal to 95%ல z ஓட வேல்யூ என்ன? 1.96. இப்போ x bar வேல்யூ 50 plus or minus 1.96, சிக்மா வேல்யூ 2 divided by √100. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறோம். 50 plus or minus 1.96 2/10 கிடைக்கும். 2/10 என்னது ஆன்சரு? 1/5. ஸோ 5ஆல இதை டிவைட் 1.96 டிவைட் பண்ணோம்னா 50 plus or minus 0.392 கிடைக்கும். ஸோ 50 plus 0.92 கமா, ஸோ சாரி 50 மைனஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வரணும், சின்னதுல இருந்தா பெருசு போவோம். 0.392. ஸோ ஃபைனல் வேல்யூ பார்க்கும்போது நமக்கு 49.608 கமா 50.392. ஸோ வேல்யூ ஆஃப் மீன், இந்த மீன் வேல்யூ இதுக்குள்ள கிடைக்கும். இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலா இன்டர்வலுக்குள்ள கிடைக்கும். 14லேருந்து 50 பாயிண்ட்டுக்குள்ள கிடைக்கும். இதான் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? ஓகேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க.